அட என்னடா இது! இந்த வருஷம் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஏகப்பட்ட ஃப்ளைட் கிராஷ் நடந்துட்டே இருக்கு. இந்த வருஷம் ஃப்ளைட்டுக்கும் டிசம்பருக்கும் செட் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஃப்ளைட் கிராஷால நெறைய பேர் அந்த வகையில கஜகஸ்தானின் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் கீழ் விழுந்து நொறுங்கியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் தென்கொரியாவில் ஜேஜு ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 373-800 ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 175 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்களோட தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் போது லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஓடுபாதையிலிருந்து விலகி அங்குள்ள தடுப்பு சுவர் மீது மோதி கிட்டத்தட்ட 179 பேர் வந்து உயிரிழந்துள்ளாங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விமான விபத்துக்கு காரணம் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் மீது மோதியதாகவோ அல்லது மோசமான வானிலை காரணமாகவோ இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு கூறப்படுது. இந்த நிலையில் தென்கொரியாவுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் விமான நிலையை அடைந்தவுடன் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விமானம் தரையிறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் பறவைகள் இருப்பதாகவும் தரையில் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் தெரிவித்தபடி 2 நிமிடங்களுக்கு பிறகு விமானி வந்து ஆபத்துக்கான சமிக்கையான மேடே என்று தெரிவித்துள்ளார். எனவே விமானம் எதிர் திசையில் இருந்து தரையிறங்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அனுமதி வழங்கியுள்ளது. அதனை விமானி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா விபத்து குறித்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா விமானம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 2 லேண்டிங் கியர்களும் வந்து வேலை செய்யல அப்படின்றது வந்து அங்கே நல்லா அந்த வீடியோவில் தெரியுது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர் தரையிறங்காத நேரத்தில் விமானம் வந்து ஓடுபாதையில் இறங்கி ஓடுபாலத்தில் இருந்து விமானம் சறுக்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற தடுப்பு சுவர் மீது மோதி இதில் கிட்டத்தட்ட 173 பேர் தென்கொரியை சேர்ந்தவர்களும் 2 பேர் தாய்லாந்து சேர்ந்தவர்களும் மொத்தமாக வந்து 175 பேர் பயணிகளாகவும் 6 குறு நபர்களும் சேர்ந்து மொத்தமாக 181 பேர் பயணிச்ச அந்த விமானத்தில் 179 பேர் வந்து உயிரிழந்ததாக ஜோஜி விமான நிலையம் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னாக்கா இது முதல் உயிரிழப்புகளை கொண்ட மோசமான விபத்து அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இந்த ஜோஜி விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறை உயிரிழப்புகளை கொண்ட மோசமான விபத்தா கருதுறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பரில் அதாவது 2024 மோசமான ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்டா இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2024 எண்டுக்குள்ளார இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளுக்குள்ளார வேற எதனா ஆகுமா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸோடைய மிக மோசமான ஒரு வருஷமா இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தோட கடைசியில் ஏகப்பட்ட விமான விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு. வாங்க பார்ப்போம். இது உங்கள் 360 பார்க்கலாம்.